என்னுடைய சொத்து மற்றவர்களுக்கு கொடுத்தால் அது குறைந்து விடும் அப்படின்னு நினைக்கிறவன் உலக பிரகாரமான ஒரு விவேகி. அவன் சேர்த்து சேர்த்து வைப்பான். அப்பதான் மேல 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 நம்ம போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா ஆவிக்குரிய விவேகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாரி இறைப்பான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது எப்படியா? வாரி இறைப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். ஆனா வேதம் சொல்லுகிறது அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். நமக்கு நல்லா தெரிந்த ஒரு காரியம், ஒரு உதாரணம் என்னன்னா, லூக்கா 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த இடத்திலே சகேயுவை குறித்து வேதம் சொல்லுகிறது. சகேயு அவன் ஆயக்காரன். ஆயக்காரன் சொன்னாலே மற்றவர்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிற ஒரு நபர். அதாவது என்ன வாங்க வேண்டுமோ அதை அதற்கு மேலாக வாங்குகிற ஒரு நபர். அப்படி பணத்தை சம்பாதிச்ச ஒரு ஆள். என்னைக்கு இயேசு அவன் வீட்டுக்குள்ள வந்தாரோ அதே அந்த நிமிஷத்துல அவன் உடனடியே சொன்னான், ஆண்டவரே என் சொத்துல பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துறேன் ஆண்டவரே. யார்கிட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தனா 4 மடங்கு திரும்பி கொடுத்துறான் ஆண்டவரே அப்படின்னு அவன் வாங்கிக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன திரும்ப சொல்றாரு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்?